வாங்க. என்னப்பா வேஸ்ட்? புதுசா நம்ம கடைக்கு பழைய புஸ்தகம் என்ன வந்திருக்கு? ஏதோ இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? 1974 வந்த குமுதம் தீபாவளி மலர் வேணும். உடனடியா தேவை. இருக்குமா? அதுல என்ன சார் அவ்வளவு முக்கியமான விஷயம்? அதுல தப்பித்தவறி என்னுடைய குறுநாவல அப்ப வெளியிட்டாங்க. இப்ப தப்பித்தவரி அதையே புஸ்தகமா போடணும்னு ஒருத்தன் வந்திருக்கான். தப்பித்தவரி என்கிட்ட ஒரு காப்பி கூட இல்ல. அதனாலதான். அப்படிங்களா? 10 நிமிஷம் உட்காருங்க, தேடி பாக்குறேன். தப்பித்தவரி கிடைச்சாலும் கிடைக்கும். தேடு தேடு, ஓடு ஓடு. தேடு தேடு. அவசரம், அவசியம். அவசியம், இதை நீங்கள் படிக்க வேண்டியது. ஏப்பா, இந்த நோட் எங்க கிடைச்சது? தெரியலையே சார். இப்பதான் ஒரு பையன் வீசைக்கு எடுத்துட்டு வந்து போட்டு போறான். இந்தாங்க சார் நீங்க கேட்ட புக்கு. இதே இதே புஸ்தகம் வெளியிடுறவன் நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இத கணக்குல எழுதிவிடு. சரி. ஏன்பா, கொசுருக்காக இந்த நோட் புக்கை நான் எடுத்துக்கிட்டு போட்டோமா? எடுத்துங்க. இப்ப அப்படிதான் சொல்லுவேன். நாளைக்கு தப்பி தவறி இதையும் கணக்குல ஏத்திடுவேன். வேணாம்பா வேணாம். அதுக்கு பதிலா இதை வச்சுக்க. என்ன பாக்குற? குழு ஆப்பிள் குதூகலமா சாப்பிடு. கணேஷ், அடடே, இங்க இருக்கிறியா? கூப்பிடுறியா? இதோ வர. கணேஷ், ஹாய் செல்லப்பா. ஹாய். ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அபல பொண்ணு ஆபத்துல மாட்டிக்கிட்டா. அவளை எப்படியாவது நாம காப்பாத்தி ஆகணும். என்னது? ஒரு பொண்ணுக்கு ஆபத்தா? Come on, tell me. குத்தாத குத்தாத. இத பாரு, இதெல்லாம் ஒரு வரியில சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விலாவரியா அந்த பொண்ணே இந்த நோட் புக்ல எழுதி வச்சிருக்கா. முதல்ல இத படி. படி. என்னடா தேதி? என்னுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 1. முட்டாள்கள் தினம். என்னையும் முட்டாளாக பாக்குற? எனக்கு என்ன வேற வேலையே இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஒரு பழைய புத்தக கடைக்கு போயிருந்தேன். எதிர்பாராத விதமா இந்த நோட் புக் அங்க கிடைச்சு படிச்சு பார்த்தேன். அசந்து போயிட்டேன். இத நீயும் படி. அப்புறமா தெரிஞ்சுக்குவேன் நான் சொல்றது பொய்யா இல்ல நிஜமான். அவசரம், அவசியம். அவசியம், இதை நீங்கள் படிக்க வேண்டியது. இத பத்தி என்ன நினைக்கிற? இந்த நோட்புக் எப்படி அந்த பழைய புத்தக கடைக்கு வந்திருக்கும்? நான் சொல்றேன். வீடு வீடா பேப்பர் பாய் வந்து பழைய புத்தகங்கள்லாம் வாங்கிக்கிட்டு போய் கடையில போட்டிருப்பான். எந்த வகையிலும் வீட்டை விட்டு வெளியேறவோ இல்ல செய்தி அனுப்பவோ முடியாத நிலைமையில இருக்கிற காயத்ரி தன்னுடைய கதையை இந்த நோட் புக்ல எழுதி பழைய பேப்பர்காரன் வந்தபோது புத்தகங்களுக்கு நடுவுல திணிச்சிருப்பா. செல்லப்பா, சொல்லப்பா. சில சமயங்கள்ல நீயும் புத்திசாலித்தனமா யோசனை பண்ற. அதுல என்ன சந்தேகம்? உன்னை விட நான் புத்திசாலிதான். வெரி குட். அப்ப எதுக்கா என்கிட்ட வர்ற? நீ அந்த பொண்ணை காப்பாத்திக்க. ஐயோ, கோச்சுக்காத கணேசே. கணேசே, இத பாரு, இந்த பொண்ணை காப்பாத்த புத்தி மட்டும் பத்தாது, கூட வீரமும் வேணும். இந்த அடி உத வாங்க குடுக்க இதுக்கெல்லாம் ஒரு பாடி வேண்டாம். இந்த ஊர்ல ஒன்ன விட்டா இதுக்கு வேற ஆளே கிடையாது. அதனாலதான்ப்பா உங்ககிட்ட வந்தேன். அப்படி சொல்லு. ஆமா, ஏண்டா அந்த பொண்ணு யாரு என்ன கூட தெரியாது. அவளை காப்பாத்தணும்னு உனக்கு என்னடா இவ்வளவு ஆசை? இத விடுறா. இத படிச்சதுக்கு அப்புறம் உனக்கே அந்த உணர்ச்சி ஏற்பட்டுதா இல்லையா? அதையும் விடுறா. என் விஷயமே வேறடா. இந்த மாதிரி சில பேர் ஆபத்துல மாட்டிக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷமே. அப்பதான் என் வீரத்துக்கு என் மூளைக்கு வேலை. ஏண்டா, நான் ஒரு எழுத்தாளன் இல்லையா? எனக்கு மனிதாபிமானம் இருக்காதா? ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு வந்தேன். இல்ல இந்த நோட்டை போலீஸ்லயே கொடுத்திருப்பேன். போலீஸ்ல கொடுத்திருந்தா நோட்டை வெளியில எரிஞ்சிட்டு உன்னை உள்ளதுல இருப்பான். எதுக்கு? இந்த மாதிரி காரணம் இல்லாத ஆதாரம் இல்லாத கேஸெல்லாம் போலீஸ் எடுத்துப்பானுங்களா? இடியட். செல்லப்பா, சொல்லப்பா, ராஜரத்ன ஃபேமிலி மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லடா. நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா. அக்கா வேலைக்கார பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண, தம்பி அதை பார்த்து ரசிக்க, அந்த பொண்ணோட தாத்தாவே அதை உற்சாகப்படுத்த. ஏப்பா கணேசே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அனர்த்தம் தான். சரசு அந்த ராஜரத்னத்துக்கு அக்கா இல்லடா. ராஜரத்னமும் சரசுக்கு தம்பியும் இல்ல. ராமாயர் அந்த வீட்டுல சமயக்காரனும் இல்ல. இந்திரா அவருக்கு பேத்தியும் இல்ல. அப்படின்னா காயத்ரி ராஜரத்னத்துடைய பொண்டாட்டியே இல்லையா? அந்த வீட்டுல அது மட்டும்தான் உண்மை. அதாவது காயத்ரி ஒரு பக்கம்,
சரசு, ராஜரத்னம், சாமா ஐயர், இந்திரா, குர்கா இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த நாடகத்துக்கு என்ன காரணம் மட்டும் என்னால யூகிக்க முடியல. அந்த முதல் பொண்டாட்டி லலிதாவுடைய சமாச்சாரமும் எனக்கு புரியல. அவளுக்கு ஏன் பைத்தியம், அவளை ஏன் கொலை செஞ்சாங்க, இதெல்லாம் நமக்கு புரியணும்னா நாம காயத்ரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப பாப்போம். எங்கடா போற? காயத்ரி அட்ரஸ் எழுதுறது அழுதுருக்கணும். அதனால அவ விட்ட கண்ணீர்ல அட்ரஸ் அழிஞ்சிருக்கு. பாத்தியா? ஆமா ஆமா அழிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஊர்ல பேரை மட்டும் வச்சுட்டு ஆளை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாச்சே. வேற வழி? டேய், காயத்ரி தன்னுடைய அப்பா சீனிவாசன் பெரிய டாக்டர் எழுதிருக்கா, படிச்சியா? ஆமா. அதனால உடனே நாம திருச்சி போறோம். திருச்சிக்கா? ஆமா. திருச்சி மலைக்கோட்டை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சூரத் எங்க பொறுக்க குட் மார்னிங் மிஸ்டர் சீனிவாசன். செல்வா உட்கார்றா, நம்ம வீடு மாதிரி. கமான் திரம். மார்னிங். நீங்க நான் அடடே மாமி சோகிமா. மாமியா நீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. என் பேர் கணேஷ். இவன் என் ஃப்ரெண்ட் செல்லப்பா, பிரபல எழுத்தாளர். ஓ, அந்த செல்லப்பா நீங்க தானா? உங்க கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உங்க கதையை படிக்கிறேன். ஐயோ, எனக்கு வயசே 25 தாங்க ஆகுது. அவரு சீனியர் செல்லப்பா, நான் ஜூனியர் செல்லப்பா. சொல்லேன்பா சார், இப்ப நாங்க எதுக்கா வந்திருக்கோம்னா, என் ஃப்ரெண்டு செல்லப்பாவுக்கு உங்க பொண்ணு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன். பொண்ணைய நேர்ல பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். சுமார் 4 மாசத்துக்கு முன்னால உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நீங்க எக்ஸ்பிரஸ்ல கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை 3 நாளைக்கு முன்னால நாங்க பார்த்தோம். இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த பொண்ணை என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நோ அப்ஜெக்ஷன். புரிசி, என் பொண்ணு கல்யாணம் நடந்து 3 மாசம் ஆச்சு. என்னது, பொண்ணுக்கு 3 மாசமா? கல்யாணம் ஆயிடா அதான். பின்ன ஏன் சார் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தேன்? நான் என்னைக்கோ கொடுத்த விளம்பரத்தை இன்னைக்கு பார்த்து வந்தா எந்தப்பா? இதற்கு அக்கறமா இருக்கு. எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை நீங்க மிஸ் பண்ணிட்டு? அடடா, அழகுக்கு அழகு, புகழுக்கு புகழ், பணத்துக்கு பணம், ஐயோ தாத்தா காலத்து சொத்து, கண்ணாப்புனாலும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், அழிக்கவே முடியல. இன்னைக்கும் 1 கோடி ரூபாய் சேரும் சார். மிஸ் பண்ணிட்டேளே. நீங்க வருவீங்க எனக்கு ஜோசியமா தெரியும். சரி விடுங்க. ஆமா, உங்க பொண்ண யாருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? அது ரொம்ப பெரிய இடம். மாப்பிள்ளை கம்பீரமான அழகு. அப்போ எனக்கு அழகு இல்லைங்கிறீங்களா? என்ன கேட்க போட்டோவை பாரு. செல்லப்பா சொல்லப்பா, இந்த பையனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இல்ல? மிஸ்டர் கணேஷ், நல்லா இருக்கு நீங்க பேசுறது. கல்யாணமான பொண்ணு விவரம் தெரியாம பொண்ணு பார்க்க வந்துட்டு போராதுக்கு மாப்பிள்ளை வேற திட்டுறீங்களா? மாமி தப்பா நினைக்காதீங்க. இந்த பையனை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கோம். ஏய் செலவா, இவன் மயிலாப்பூர் குளத்துங்கிற பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திண்டே இருப்பாரு. அந்த பக்கம் ஒரு பொண்ண போக விட மாட்டானே. என்ன கூட போக விட மாட்டான், பின்னாலேயே வருவான். அதாவது 5 குடு 10 குடுன்னு ஒரே நச்சு. நாயர் கடையில இவன் டீ சாப்பிடுவான், நான் காசு கொடுக்கணுமா? ஆனா இவன் கொடுக்க மாட்டானே. உட்கார்றா அதிர்ஷ்டு. மாமி கோச்சிக்கிறடா. ஆனா ஒண்ணு, இந்த பையன் இருக்காரு, இவனுக்கு விலாசமே கிடையாது. சரியான பொறுக்கி. மாப்பிள்ள ராஜரத்னம் பெரிய கோட்டீஸ்வரன். அடைய பிசினஸ் ரோட்ல பெரிய பங்களாவே இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றான். ஸ்ரீநகர் பாண்டி பஜார்ல ஆபீஸ் இருக்கு. நாங்க ஒண்ணு அட்ரஸ் இல்லாத அண்ணன் காவடிக்கு எங்க பொண்ணை கொடுக்கல. மாமி எங்களுக்கு கொஞ்சம் பேச முடியல. மிஸ்டர் சீனிவாசன் ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கொடுப்பான். இதையே முதல்ல அந்த ராஜரத்னத்தை எப்படி ஆசிரியம் பிடிக்கணும். எப்படி? இப்படித்தான் சொன்னா உனக்கு புரியாது. எப்படின்னு அப்புறம் சொல்றேன். அப்படியே. டேய், ராஜரத்ன கார் வருது, பேனர் தர. ஏன் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாங்கறியா? இடியே, அவன் சந்தேகப்படக்கூடாது. ராம்லால், be careful. சரிங்க.
நீங்க ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா? உங்க டேபிள் நம்பர் என்ன? ரிசர்வ் பண்ணல. ஓ சாரி, ஹவுஸ்ஃபுல். என்னடா இது, சாப்பிடுற இடத்துக்கு கூட ரிசர்வேஷன்? ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராமா இருக்கும், அதான் ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? யாராவது பாடுறாங்களா? இல்ல சார், ஆடுறாங்க. யார் ஆடுறாங்க? மிஸ் ஜோன்ஸ் வித் பிளாக் பேண்ட். மிஸ் ஜோன்ஸ்.